guys, இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டன்ல all என்ற ஆப்ஷனையும் press பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்ல தக்காளி சேர்க்காம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணினாலே சீரக சம்பா அரிசியில தான் செய்வாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மசாலா எப்படி ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். ஏலக்காய் 12, முந்திரி 16, 2 பட்டை, லவங்கம் 14, ஒரு 3 அன்னாசி பூ எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் ஒரு பிஞ்ச் எடுத்தா போதும். ஒரு கை நிறைய கல்பாசி எடுத்துக்கலாம். 4 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். 14 பச்சை மிளகாய், 300 கிராம் சின்ன வெங்காயம், 75 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 200 ml எண்ணெய், 5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கலர்ல உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் இதுல 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே கொஞ்சமா சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ண போறோம். நான் இதுல 300 கிராம் தயிர் ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஆட் பண்றேன். நம்ம ஆட் பண்ற மசாலா சிக்கன் எல்லாமே சேர்ந்து தண்ணி விடும். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி ஆட் பண்ணா போதும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இதுல 1 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம பாஸ்மதி அரிசியில தான் பிரியாணி செய்வோம். பட் ஒரு தடவை சீரக சம்பா அரிசியில பிரியாணி செஞ்சு பாருங்க, சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது. இப்போ இத லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். சில பாத்திரத்துல சீக்கிரமாவே அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக நடுவுல ஒரு தடவை ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அரிசி வெந்து மேல தெரியும்.
இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் நெய் மட்டும் மேல ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வாழை போட்டு மூடி வச்சிடலாம். வாழை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, காத்து போகாத அளவுக்கு மூடி வைக்கணும். ஒரு தோசைக்கல் மேல இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேல வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு வச்சிடலாம். மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லையும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் குக் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓபன் பண்ணணும். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்க திறக்கும் போதே இதோட வாசனை உங்க வீடு ஃபுல்லா வரும். எப்பவுமே வாழை இலையில தான் பிரியாணி போடுவோம், பட் இன்னைக்கு டிஃப்ரெண்டா பிரியாணிக்கு மேல வாழை இலை இருக்கு. நம்ம ஆட் பண்ணிருக்க மசாலா, நெய் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ட்ஸோட லிஸ்டையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்ற வீடியோவையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thanks for watching Fire and Ice.